பிரிவினையை தூண்டுவது திமுகவின் ஆதிகால வழக்கம். அண்ணாமலை விமர்சனம். எல்லாரையும் அழைத்துவிட்டு காணொளியை காண்பித்தது கண்டனத்திற்குரியது. டிடிவி தினகரன் பேட்டி. முறைகேடுகளின் மறுபெயர்தான் திராவிட மாடல் அரசா? அன்புமணி கேள்வி. ஓட்டுக்கு தமிழ், நோட்டுக்கு சமஸ்கிருதம். மத்திய அரசை சாடிய மதுரை எம்பி சு வெங்கடேசன். ஜூலை 1 முதல் 3 வரை திமுக உறுப்பினர் சேர்க்கை. அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பு. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. போதைப்பொருள் வழக்கு. நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன். நான் தவறு செய்துவிட்டேன், நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்ட ஸ்ரீகாந்த். மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தாவிக்குவினர் பேனர்கள் வைக்கக்கூடாது. புசி ஆனந்த் உத்தரவு. சென்னையில் 39 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக நடவடிக்கை. இந்தியாவின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. இன்று விண்வெளிக்கு செல்கிறார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. நாசா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.2 பதிவு. தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.